சாதம், டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் சூப்பராக செட் ஆகிற மாதிரி ஒரு குருமா பார்க்கலாங்க. தக்காளியை தண்ணியில் போட்டு இது போல் தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாணலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கப்பூவு, 2 ஏலக்காய், இது கூடவே தனியா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி தனியா சேர்த்துட்டு சோம்பு, சீரகம், கூடவே முந்திரி இருந்தால் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைன்றதுனால நான் பாதாம் சேர்த்துருக்குறேன். கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 வாசனைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கப்பூ போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். நான் கல்லில் இடித்து சேர்த்துக்கிட்டேன். தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகட்டும். கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதியும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்து ஒரு கொதி வந்து இறக்குனா சூப்பராக இருக்கும்.